தேஜுக்கு வந்து எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு நல்ல அவங்களுக்கு மேல ஒரு தனி மதிப்பே இருக்கு. ஆடியன்ஸ் ஆகட்டும், ஈவன் செட்ல கூட வந்து ஏன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. பட் அவங்க கிட்ட வந்து ஒரு படி கொஞ்சம் அந்த நேச்சுரலா இருக்கிறதாகட்டும், அந்த ஸ்பான்டேனிட்டி அது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் அவங்க கிட்ட. ஓகே. ஸோ எனக்கு வந்து அதேதான். ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன் வந்து எல்லாமே ஆக்டிங் வைஸ் நல்லா இருப்பாங்க. ஆஸ் அ இண்டிவிஜுவலாவும் நல்லா பழகுவாங்க. இப்போ ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்த பிறகு ஆகட்டும், எதுவுமே ஆகட்டும், சில பேர்கிட்ட அது ஒரு ஹியூமன் நேச்சர் தான். ஒரு ம். ஒரு ஸ்டேட்டஸ் வந்தாலும், கொஞ்சம் லெவல் வந்தாலும் வந்து கொஞ்சம் அந்த கெத்து தெரிய வரும். பட் அவங்க கிட்ட வந்து நான் அந்த மாரி எதுவுமே பார்க்கல. அவங்க ஃபர்ஸ்ட் டேல எப்படி இருந்தாங்களோ, செகண்ட் இப்பவும் அப்படியே தான் இருக்காங்க. ஓகே. எனக்கு பிகினிங் பார்க்கும்போது, நான் புதுசா இருக்கும்போது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. சரி, அப்போ அ மேபி என்னோட அப்ப இருக்கிற பெர்செப்ஷன் இப்போ பெர்செப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறி இருக்கு. ஓகே. உங்களுக்கே மாறி ஸோ இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் சீரியஸ் டைப்பா இல்ல அப்போ ஒரு மாரி அவ்வளவா ஒப்பீனியன் கிடையாது. பட் இப்போ வந்து ஐ ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹர். ஓகே. ஏன்னா பார்க்குறோம் அவங்கள இது இப்போ 2 இயர்ஸா நானும் அவங்க கூட டிராவல் ம். பண்றேன், பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்த பிறகும் ஷி இஸ் வெரி வெரி கிரவுண்டட் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி.